भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। இறைவனுடைய மாயை உலகத்தையே மயக்குகின்றது, மாயாவிகளை கூட மயக்குகிறது. அந்த மாயாவினுடைய அந்த மாயையை, பகவானுடைய அந்த மாயையை நாங்கள் விஷ்ணு மாயா, விஷ்ணுவனுடைய மாயை, பகவானுடைய மாயை, அதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். ஏன் மாயை அறிந்து கொள்ள வேண்டும்? என்ன காரணத்தினாலே மாயை அறிந்து கொள்ள வேண்டும்? முதல்ல மாயை எதற்காக, என்ன அவசியம் வந்தது? இரண்டு பாடலின் மூலமாக அந்தரிக்ஷ என்று சொல்லக்கூடிய 9 குழந்தைகளிலே இந்த குழந்தை, இந்த ராஜா, ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு ராஜாவாக இருக்கிறார் அல்லவா? இல்ல, அந்தரிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ராஜா நிமித் சக்கரவர்த்திக்கு இந்த மாயை எதற்காக, மாயையை கொண்டு பகவான் என்ன செய்கிறார்? நமக்கு அந்த மாயைங்கிற சப்தத்தை கேட்ட உடனேயே ஒரு அலர்ஜி வருகிறது, ஒரு பயம் வருகிறது. மாயை எதற்காக? மாயையினுடைய செயல்பாடு எதற்காக? சொல்ற 2 பாடல சொல்றாங்க. ஏபிர் பூதானி, ஏபிர் பூதானி பூதாத்மா மகாபூதைர் மகாபுஜः சஜாத் ஜாவசான்யாத்யः ஸ்வமாத்ராத்ம பிரசித்தயே ஏவம் சிருஷ்டானி பூதானி பிரவிஷ்டः பஞ்சதாதுபிः ஏகதா தசதாத்மானம் விபஜ்ஜன் ஜுஷதே குணான். பகவான் மாயையை கொண்டு என்ன செய்கிறாராம்?
விதவிதமான உலகங்களை உண்டு பண்ணுகிறார். என்னென்னலாம் பிறப்புகள் உண்டோ, என்னென்னலாம் லோகங்கள் உண்டோ, அத்தனை லோகங்களையும் பூதானி சசர்ஜ, விதவிதமான பூதராசிகளை பிரம்மாஜியிடத்திலிருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய புல் பூண்டு வரை இருக்கக்கூடிய லோகத்தை சிருஷ்டித்தார். இதுதான் பகவானுடைய மாயை. எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது? என்ன அவசியம் வந்தது சிருஷ்டிக்க வேண்டும் என்று? முக்கியமான ஒரு காரணத்தை சொல்றாரு. ஸ்வ மாத்திர ஆராத்ம பிரசித்தையே. யாரெல்லாம் இறைவனை நோக்கி போகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை நோக்கி போகிறார்களோ என்றால் யாரெல்லாம் மோட்சம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ. மோட்சம்னா என்னது? நம்ம காலையிலேயே பார்த்தோம். சம்சார தர்மத்திலிருந்து விடுபடுவது. பிறப்பு இறப்பு, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனுபவங்கள். அது என்னது? பசி, பயம், ஆசை, துன்பம், இன்பங்கள், ஜரா, வயோதிகம். இவைகளிலிருந்து, இந்த அனுபவங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு விஷய அனுபவத்தை கொடுப்பதின் மூலமாக மோட்சத்தை கொடுக்கணும். விஷய அனுபவங்களை கொடுக்காமல், இந்த மாயையினுடைய அனுபவங்களை கொடுக்காமல் இருந்தால் இந்த மாயையினுடைய அனுபவத்தை மனம் பெறாமல் இருந்தால் மனமானது இவைகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வராது. இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றதற்கு பிறகு மனம் கேட்கிறது, நான் இவ்வளவு அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், ஆனால் மனதிலே இதுதான் இருக்கு. பயம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, பசி இருக்கிறது, இன்ப துன்பம் இருக்கிறது. இந்த அனுபவம் தானே மனதில் இருக்கிறது. நான் இதை கேட்கவில்லை, இந்த தாபத்தை நான் மனதிலே கேட்கவில்லையே. நான் கேட்பதோ எதிலிருந்து பூர்ணமான விடுதலை, நிரந்தரமான ஆனந்தம். இப்ப நிரந்தரமான ஆனந்தம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த நிரந்தரமான ஆனந்தம் எங்க இருக்கு என்கின்ற அந்த தேடுதல் வரணும்னா, தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றதற்கு பிறகுதான் இதுல ஒன்றுமே இல்லப்பா, இதுல எல்லாம் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் தான் இருக்கிறது, எனக்கு இந்த அனுபவங்கள் வேண்டாம், இந்த உலகமோ இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்களோ எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு என்னதான் வேணும்? எனக்கு மாறாத பேரின்பம். அப்போ அந்த மாறாத பேரின்பத்தை ஸ்வமாத்திர ஆத்ம பிரசித்தையே, தன்னை மட்டுமே ஸ்வமாத்திரம், தன்னை மட்டுமே வேண்டும் என்று கேட்டு வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு, மோட்சத்தை வேண்டி வரக்கூடியவர்களுக்கு மோட்சம் சித்திப்பதற்காக விதவிதமான லோகத்தை உற்பத்தி பண்றாராம். எப்பேற்பட்ட உலகத்தை உற்பத்தி பண்றாராம்? உச்சாவசானி பூதானி சசர்ஜ, மேலான லோகம், கீழான லோகம், மத்தியமமான லோகம், அதமமான லோகம், இப்படி நிறைய வேறுபாடுகளோட கூடிய உலகத்தை படைக்கிறார். யார் படைக்கிறார்? இந்த மாயையானது படைக்கிறது. பகவான்கிட்ட எந்த வேதமும் இல்லை.
மனம்னு வந்தாச்சுன்னாலே எல்லா பேதங்களும் உயர்வு தாழ்வு எல்லாம் மனதினுடைய தர்மம். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் வணங்க தகுந்தவன், நான் வெறுக்க தகுந்தவன், இதெல்லாம் மனதினுடைய தர்மங்கள். ஆத்மாவுடைய தர்மம் எந்த விசேஷ தன்மையும் இல்லாது ஆத்மா. இதை உணரணும். இதை உணரணும்னா நான் மாயை இடத்துல போய் முதல்ல அதனுடைய அனுபவத்தை பெறணும். மாயை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அதற்கு ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் வாங்கியதற்கு பிறகு ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகளினாலே இவ்வளவு வேதனைகள் இருக்கிறதே, அனுபவங்கள் இருக்கிறதே, நன்மை தீமைகள் எல்லாம் இருக்கிறதே, அப்போ இந்த உலகத்துல எங்கே நன்மை தீமை இல்லாத உலகம் எங்கே இருக்கிறது, வேறுபாடு இல்லாத உலகம் எங்கே இருக்கிறது, வேற்றுமை இல்லாத உலகம் எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி வரும்போது அப்பொழுது அவன் இறைவனை நோக்கி வருகிறான், மாறாத அந்த பிரம்மனை நோக்கி வருகிறான். அதற்காக அந்த அனுபவத்தை, அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் எவ்வளவு பெரிய ஞானி, பரமகுரு, அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் செய்தவர். எல்லா பேதத்திலிருந்தும் ஒரு ஜீவனை விடுவித்து அத்வைதத்தை ஸ்தாபிதம் செய்தவர். அதே ஆதிசங்கர பகவத்பாதால் மக்களுடைய இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவரவர்களுக்கு ஏற்ப ஒரு உபாசனையை கொடுக்கிறார். உனக்கு கணபதி பிடிக்குமா, வழிபாடு செய். உனக்கு குமரன் பிடிக்குமா, வழிபாடு செய். உனக்கு சிவன் பிடிக்குமா, வழிபாடு செய். உனக்கு விஷ்ணு பிடிக்குமா, வழிபாடு செய். உனக்கு சூரியன் பிடிக்குமா, வழிபாடு செய். இல்ல எனக்கு அம்பாள் தான் பிடிக்கும், வழிபாடு செய். ஏன் இவ்வளவு வேற்றுமை? ஒன்றுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏக்கமேவா தித்தீயம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. எல்லோரும் ஒன்றுதான், பிரம்மன் ஒன்றுதான், பிரம்மனை தவிர்த்து வேறொன்று இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை நோக்கி எல்லோரும் வாருங்கள், வேற எந்த கர்மத்தையும் செய்யாதீர்கள், எந்த தேவதையும் வழிபாடு செய்யாதீர்கள், எந்த பூஜையும் செய்யாதீர்கள் சொல்லிட்டு போக வேண்டியது. எதற்கு தேவையில்லாம இதை ஸ்தாபிதம் பண்ணார்னா, மனம் வேறுபாட்டுடன் இருக்கிறவரை அவரிடத்திலே போய் ஏக்கத்தை பற்றி பேசினால் புரியாது. வேற்றுமையிலிருந்து ஒற்றுமைக்கு வரணும்னா முதல்ல அந்த வேற்றுமையினுடைய அனுபவங்கள் எல்லாம் எனக்கு முழுமையாக அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கணும். அதுல ஒன்றும் இல்லைன்னு நான் புரிந்து கொண்டதற்கு பிறகுதான், இவைகளினாலே எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிந்ததற்கு பிறகுதான் ஸ்வமாத்திர ஆத்ம பிரசித்தையே, தன்னை மட்டுமே சார்ந்து வரக்கூடிய, தன் ஆத்மாவை மட்டுமே சார்ந்து வரக்கூடிய அந்த மோட்சத்தை அருள முடியும். அதற்கு இவனுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியது இந்த மாயா. மாயை என்பது ஒரு நிலையிலிருந்து பார்த்தா நமக்கு பெரும் தடையை போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மாயை தான் நமக்கு குருவாகவும் இருக்கிறது. மாயையினுடைய அனுபவங்கள் இல்லைன்னா நிச்சயமாக நம்மால் உண்மையை புரிந்து கொள்வது கடினம். அப்போ இந்த மாயை என்பது நம்மை இந்த உலகத்திடத்திலிருந்து உத்தாரணம் செய்வதற்காக இறைவனால் மேலான கீழான நடுத்தரமான ஜீவராசிகளை எல்லாம் தோற்றுவித்தல். இந்த மாயை தோற்றுவிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும், மாயையானது தோற்றுவிக்கின்றது. அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாயை இடத்திலே பகவான் என்ன பண்ணுகிறாராம், தன்னை கொண்டு போய் இணைத்து கொண்டு
ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அவர் அந்தராத்மாவாக இருக்கிறாராம். சிருஷ்டாணி பூதாணி பிரவிஷ்டா. அவ்வாறு மேலான கீழான மத்தியமமாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளே பிரவிஷ்டா, அந்த பிரவிஷ்டா உள்ளே நுழைந்தவராய், ஆத்மானம் உள்ளே நுழைந்து தன்னை ஆத்மாவாக அந்தராத்மாவாக மற்றும் வைத்துக் கொள்ளாமல் ஏகதா தசதா விபஜன் குணான் ஜுஷ்டே, தன்னை மனமாகவும் 5 ஞானேந்திரியங்களாகவும் 5 கர்மேந்திரியங்களாகவும் பிரித்துக்கொண்டு ஜுஷதே விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவமாகவும் அவரே இருக்கிறார். பகவான் உள்ள வந்ததுனால அந்த 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 பரமாத்மாவை மனமாகவும் மாறுகிறார், அந்த பரமாத்மாவை 10 இந்திரியமாகவும் மாறுகிறார். அவரே வெளி உலகத்துல போய் விஷயமாகவும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார். இவ்வாறு வரும்போது என்ன நடக்கின்றதாம்? இந்த உண்மையை அறியாத ஜீவன், மாயா பரமாத்மா என்று 2 பொருள் இருக்கிறது, அந்த பரமாத்மா தான் மாயையின் மூலமாக இயங்குகிறார் என்கின்ற அந்த அனுபவம், அந்த அறிவு தெரியாத போது என்ன பண்ணுகின்றான்? இந்திரியங்களின் மூலமாக விஷயங்களை எல்லாம் நுகர ஆரம்பித்து இவனுக்கு என்ன வந்து விடுகின்றதாம்? நான் தான் இந்த சரீரம்ங்கிற அபிமானமானது இவனுக்கு வந்து விடுகிறது. இதுதான் பெரிய தோஷம். நான் தான் இந்த சரீரம், என்னால் இந்திரியங்களின் மூலமாக விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றது, நானே நுகருபவன், அகம் கர்த்தா அகம் போக்தா, இந்த அபிமானமானது இவனிடத்திலே வந்து விடுகின்றது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? சுகதுக்கத்தை நுகர்வது, சுகதுக்கத்தை நுகர்வதன் மூலமாக அதை துக்கங்களை போக்கிக் கொள்வதற்காக கர்மத்தை செய்வது, சுகம் வந்தால் அதை அனுபவிப்பது, அதற்காக மறுபடியும் ஒரு சரீரம் எடுப்பது, அதுல மீண்டும் ஒரு ஆயுள் பெற்று மீண்டும் போகங்களை எல்லாம் அனுபவிப்பது, இப்படி தொடர்ந்து இவன் என்ன பண்ணுகின்றான்? இந்த சம்சார சுழற்சியிலேயே உழன்று கொண்டவனாயிருக்கின்றான். இந்த சுழற்சியானது எதுவரைக்கும் இவனுக்கு இருக்கின்றது? தன்னை உணராதவரை, மாயையை அபிமானித்துக் கொண்டிருக்கின்றவரை. தொடர்ந்து என்ன பண்ணுகின்றானா? பிரளய காலம் வருகின்ற வரைக்கும் ஜனனம் மரணம், பிறகு ஜனனம் மரணத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ஜரா, பசி, சுத் பிபாசா, பயம், சோகம், மோகம், இவைகளிலேயே இவனுடைய வாழ்க்கையானது முழுமையாக கழிந்து விடுகிறது. இந்த மாயை தான், இந்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணம்தான் பக்தனுக்கு பெரும் தடையாக இருக்கிறது. நாம எதெல்லாமோ தடைன்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் இந்த மனம்தான், 3 குணம்தான் பெரும் தடை. 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள், அந்த வாசனைகளிலிருந்து வரக்கூடிய ஆசை, அதிலிருந்து வரக்கூடிய கர்மங்கள், அதில் கர்மத்திலிருந்து வரக்கூடிய கர்ம வினைகள், அதை நுகருவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிறப்பு இறப்பு, இதுதான் பெரிய மாயா. இதுல நான் உழன்று கொண்டிருக்கின்ற வரை என்னால் பரமாத்மாவை நினைப்பதோ அடைவதோ முடியாத காரியம்.
இதை சொன்ன உடனேயே நிமிச்சக்கரவர்த்தி உடனடியாக ஒரு கேள்வியை போடுறார். நிச்சயம் கேட்கணும். அந்த கேள்வி வரவில்லை என்றால் நாம் சிந்திக்கலைன்னு அர்த்தம். நாம் அந்த மாதிரி ஒருவேளை சிந்தித்தோம் என்றால் நிமிச்சக்கரவர்த்தியோட போறோம். என்ன கேள்வி பாருங்கள். யதைதாமைஸ்வரீ மாயாம் துஸ்தராமக்ருதாத்மபிஹி தரந்த்யஞ்சஹா ஸ்தூலதியோ மகர்ஷயஹ இதமச்சுதாம். ஓ சுவாமி, ஓ மகர்ஷியே, எங்களுடைய மனமோ அடக்க முடியாததாக இருக்கின்றது. அகிருத ஆத்மபிஹி, அகிருத ஆத்மபிஹி மயா, மாயினாலே எங்களால் எங்களுடைய மனதை அடக்க முடியவில்லை. 3 குணமானது எங்களை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. அதனால எங்களால் எங்களுடைய மனதை அடக்க முடியவில்லை. அப்ப நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம்டான்னா, அந்த மனதை அடக்க முடியாதவர்களாய் மாயையை, மாயாம் துஸ்தராம் ஏதாம் ஐஸ்வரீம் மாயாம் துஸ்தராம், எப்பேற்பட்ட இந்த மாயையை நாங்கள் தாண்ட முடியாதவர்களாகவும் இருக்கின்றோம். எப்பேற்பட்ட மாயா? ஈஸ்வரீம் மாயா. ஈஸ்வரன், ஈஸ்வரி, ஈஸ்வரனுடைய மனைவி ஈஸ்வரி சக்தி, பரமாத்மாவுடைய சக்தி இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த மாயையை நாங்கள் தாண்ட முடியாதவர்களாய் இருக்கின்றோம். துஸ்தராம், கடக்க முடியாதவர்களாய் இருக்கின்றோம். மாயைக்கு அடிமையா இருக்கும். மாயைக்கு தினந்தோறும் சாப்பாடு போட்டுக்கொண்டு மாயைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். இப்பேற்பட்ட மாயையை நாங்கள் தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த 3 குணங்கள், அதிலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி சதா இறைவனோடையே நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த மாயினால எங்கள்கிட்ட என்ன வந்துருக்குறான்னா, ஸ்தூலதியா அஞ்சசா, எங்களுடைய மனதுல இந்த சரீரம் தான் நான் என்கின்ற எண்ணம் வேறு வந்துவிட்டது. அப்படி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அஞ்சஹா கதம் தரந்தி, எப்படி நாங்கள் இந்த கடக்க முடியாத இந்த சம்சார சாகரத்தை கடப்போம், தாண்டுவோம்? எங்களுக்கு நீங்கள் இதம் உச்சதாம், எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். கடக்க முடியாத சம்சார சாகரம், நாங்களோ மனதை ஒருநிலைப்படுத்தாதவர்களாக இருக்கின்றோம், மாய்க்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம், ஸ்தூல சரீரத்தை நான் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த தடைகளிலிருந்தெல்லாம் நாங்கள் தாண்ட விரும்புகின்றோம். எங்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பதில் பிரபுத்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா நிமிச்சக்கரவர்த்திக்கு ரொம்ப அழகான, நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்களை, அறிவை எல்லாம் கொடுக்கிறார். முதல்ல நம்முடைய அறிவை தூண்டி விடுறார். பகுத்தறிந்து பாரப்பா, முதல்ல இந்த உலகத்தினுடைய தர்மம் என்ன என்பதை அதிலிருந்து முதல்ல அறிவை பெறு. என்ன அறிவு? கர்மாண்யாரபமானானாம் துக்கஹத்யை சுகாயச பஷ்யேத் பாக விபர்யாசம் மிதுனீச்சாரிணாம் நிருணாம். முதல் சாதனமாக பாக விபர்யாசம் பஷ்யேத், இதுதான் முதல் சாதனம்.
பாக என்றால் கர்மத்திலிருந்து வரக்கூடிய கர்ம பாகம், கர்மத்தினுடைய பலன். கர்ம பலன், கர்மத்திலிருந்து வரக்கூடிய பலன். அதனுடைய விபர்யாசம், அதனுடைய வேற்றுமைகளை, மாறுபடக்கூடிய தன்மையை பஷ்யேத், முதல்ல பார்க்க வேண்டும். இது என்ன பெரிய பெரிய சாதனை? இதில் என்ன பெரிய ஞானம் கிடைத்து விட போகிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப என்ன பண்றார்? மிதுனி சாரினா துக்கஹத்யைஹி சுகாயச்சே கர்மாணி ஆரபமானானாம் நிர்ணாம். என்ன பண்றார்? ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். மிதுனி சாரினா, மனைவி கணவன் என்கின்ற உறவுடன் 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்ப 2 பேருடைய செயல்பாடுகளும் எதற்காக இருக்கிறான்னா, துக்க ஹத்யைஹி சுக பிராப்தி, துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், சுகத்தை பெறணும். இதுதான் அடிப்படை நோக்கம். துக்க ஹத்யா சுகாயச்ச, துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், சுகத்தை பெற வேண்டும். இதனுடைய அடிப்படை, இதுதான் அடிப்படை. இதற்காக என்ன செய்கிறோம் நாம் எல்லோருமே? கர்மாணி ஆரபமானானாம் நிர்ணாம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஆனால் வருகின்ற பலன் என்று பார்த்தால் விபாக விபர்யாசம், வரக்கூடிய பலன். கர்மத்தை செய்வது என்பது இந்த ஒரே காரணத்துக்காக 2 காரணம் சொல்லலாம். துக்கத்திலிருந்து விடுபடணும், துக்க ஹத்யா, கொல்லுவது, துக்கம் இல்லாமல் செய்வது, சுகாயே, சுகத்தை பெறுவது. இதுதான் எல்லாருடைய அடிப்படை நோக்கம். நீங்கள் எந்த கர்மத்தை வேணா செய்யுங்கள், அடிப்படை நோக்கம் என்னடான்னா இந்த 2 தான். துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. நீங்க உடனே ரொம்ப ஹை லெவல்ல வேதாந்தத்துக்கு போயிடக்கூடாது. துக்க நிவர்த்தி சுக பிராப்தி வேண்டும்னா கர்மமே செய்யாம சும்மா இரு, ஆத்மா நான் என்று சொல்லிக்கொண்டு அமைதியா உட்கார்ந்து கொண்டிரு. அப்பதான் உனக்கு உண்மையான சுகம் கிடைக்கும். அதுதான் உண்மையான சுகம். என முதலே கேட்டுட்டார், நாங்களோ மனதை அடக்க முடியாதவர்கள், மாயை தாண்ட முடியாதவளாக இருக்கின்றோம். ஷரீரத்திடத்திலே நான் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. என்ன இவ்வளவு மனதை அடக்க முடியாத அஜ்ஞானத்துடன் கூடி இருக்கக்கூடிய தேகத்தை ஆத்மா என்று சொல்லக்கூடிய அகம்பாகம் உடைய எங்களுக்கு நீதான் ஆத்மா, அதனால தியானம்லாம் எந்த கர்மாலாம் பண்ண வேண்டாம், எந்த கர்மமும் பண்ண வேண்டாம், உட்கார்ந்து கொண்டு சதா பிரம்மனையே தியானித்து கொண்டு அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்றால் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தன்னைத்தான் உணருதல் அப்படிங்கிறது இயல்பாக வர வேண்டும். தனக்குள்ளே அது நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மற்றவர்களோட சேர்ந்து செய்வது அல்ல. தனக்குத்தானே தன்னைத்தானே உணருதல், தன்னுடன் தான் இருத்தல். தன்னுடன் எடுக்க முடியாத போது மாயோட இருக்கும். மாயோட இருக்கக்கூடிய எனக்கு மாயையை நான் செம்மைப்படுத்தக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன். முதல்ல நான் மாயையை ஒழுங்குபடுத்தணும்.
மாயையினுடைய பிடியிலிருந்து நான் வெளியே வரணும்னா மாயையை நான் ஒழுங்குபடுத்தணும். முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது தமோ குணம், ரஜோகுணம். இதிலிருந்து நான் சத்துவ குணத்துக்கு வருவதற்கு என்ன சாதனங்கள் உண்டோ அதை செய்தால்தான் நான் அங்க வர முடியுமே தவிர நான் நேரடியாக சத்துவ குணத்துக்கு வந்து நான் எப்பொழுதுமே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக் கொண்டிருப்பேன். காரியம். அப்படியே அவன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேல அவனால உட்காந்து தியானிக்க முடியாது. 24 மணி நேரத்துல 10 நிமிடம் என்பது பெரிய ஒரு, மீதி 23 மணி நேரம் 50 நிமிஷம் என்ன பண்ணுவது? இப்ப இங்க முதல்ல சொல்றார், மனதை கடக்கணும். மாயை என்னால தாண்ட முடியான்னு சொல்லிட்டார். அப்போ தாண்டுவதற்கு உண்டான உபாயத்தின் மூலமாகத்தான் தாண்ட முடியும். அப்போ நேரடியான உபாயம் தியானமானா இல்ல, நேரடியான உபாயம் சத்சங்கமா என்றால் இல்லை. அப்ப என்னதான் பண்ணுவது? நேரடியான உபாயம் மனதை முதல்ல பார்க்க ஆரம்பித்தல். மனதை பார்க்கணும் என்ன பண்றது? முதல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலிருந்து ஆரம்பிக்கணும். நான் ஒரு கர்மத்தை செய்கிறேன், என் கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஒரு கர்மத்தை செய்கிறார்கள். 2 பேரும் செய்யக்கூடிய கர்மம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய பலன் என்று பார்க்கும்போது நான் விரும்பிய பலன் துக்க ஹத்யா சுக பிராப்தி எனக்கு வரவில்லை. மாறாக சுகஹத்யா துக்க பிராப்தி என்பது எனக்கு வருகிறது. அவர்களுக்கு துக்கம் போய் சுகம் வருகிறது. இது எப்படி சாத்தியம்? இது எதனால் நடக்கிறது? நானும் துக்கம் போய் சுகம் வரணுங்கிறதுக்காக கர்மத்தை பண்றேன், ஆனா அது நடக்கவே இல்லை. இன்னொருத்தர் கர்மமே பண்ணாம இருக்கார், அல்லது கர்மம் குறைவாக பண்றார், அல்லது கர்மத்தை காலம் கடந்து பண்றார், அல்லது வேற ஒரு கர்மத்தை பண்றார், ஆனா அவருக்கு வந்து துக்கம் போய் சுகம் வருகிறது. இது எப்படி சாத்தியம்? இது எதனால் நடக்கிறது? அப்போ ஒரு செயல், அந்த செயலுக்கு பின்னாடி வரக்கூடிய செயலினுடைய பலன் யாரோ ஒருவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்மபல தாத்தா பகவான் ஈஸ்வரன் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த அறிவு நமக்கு வரணும்னா முதல்ல பலனிடத்திலிருந்து ஆரம்பித்தல். இப்ப நம்முடைய மனசுல தாபமே அதுதானே. நான் நல்லவளாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், நல்லவளாக இருக்கிறேன், நல்ல கர்மத்தை செய்கிறேன், நல்ல எண்ணத்துடன் இருக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே எல்லோருமே துன்பத்தையே கொடுக்கிறார்களே. நான் செய்யக்கூடிய கர்மங்கள், நான் எண்ணக்கூடிய எண்ணங்கள், சொல்லக்கூடிய சொல் எல்லாமே நல்லா தானே இருக்கிறது. ஆனா என்னை எல்லோருமே நிந்திக்கிறார்களே, என்னை காயப்படுத்துகிறார்களே. இன்னொருத்தர் கொடூரமான வார்த்தையை சொல்லி திட்டுறார், நிந்திக்கிறார், வேதனையை கொடுக்கூடிய காரியத்தை பண்றார். எல்லோரும் அவரை புகழ்கிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி. கர்மங்களினால், கர்மத்தினுடைய பலனினால் நமக்கு என்ன கிடைக்காது? துக்கம் போய் சுகம் வராது. இந்த அனுபவம் வரணும்னா நான் முதல்ல பாக விபர்யாசம், கர்ம பாக விபர்யாசம், கர்மத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகளிடத்திலிருந்து வரக்கூடிய வேறுபாடுகளை, மாறுதல்களை நான் உற்று நோக்கி ஆராய்வதன் மூலமாக எந்த கர்மமும் எனக்கு துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்காது, சுகத்தை அதுவால் கொடுக்க முடியாது. இந்த அனுபவம் எனக்கு இந்த
இந்த செயல்பாட்டிலிருந்து வரக்கூடிய பலனினால் நேரடியாக பெறுவதன் மூலமாகத்தான் முதல்ல கிடைக்கிறது. கர்மங்களினால், கர்மத்தினுடைய பலனினால் நான் கேட்கக்கூடிய துக்க ஹத்யா சுக பிராப்தி என்பது எனக்கு கிடைக்காது. இந்த அறிவு வரும்போதுதான் நான் அடுத்த கேள்வி கேட்பேன். நான் கர்மத்தை செய்து எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபடலாம் என்று நினைக்கிறேனே, நான் எல்லா கர்மத்தையும் செய்து துன்பத்திலிருந்து விடுபடாமல் இன்பத்தையும் அடையாமல் இருக்கிறேனே, அப்போ துக்க ஹத்யா சுக பிராப்தி இதன் மூலமா கிடைக்குங்கிற கேள்வியானது எனக்கு வரும். இந்த கர்மத்தை செய்து விட்டால் உனக்கு அந்த துக்கம் போய்விடும், இந்த சுகம் வந்துவிடும், அந்த தானம் கொடுத்து விட்டால் உனக்கு அது கிடைத்து விடும் என்று கர்மத்திலேயே நம்மை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து நான் கர்மத்தின் மூலமாக இப்படி விதவிதமான ஏற்றத்தாழ்வுடைய மாறுபட்டிருக்கக்கூடிய பலன்களை பார்க்கிறேனே, அப்படி என்றால் கர்மங்களினால் எனக்கு துக்கத்திலிருந்து விடுதலையும் சுக பிராப்தியும் கிடைக்காது என்றால் அப்ப யாருதான் எனக்கு சுகத்தை கொடுப்பார்கள்? எதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும்? இந்த கேள்வி இவனுக்கு வரும்போதுதான் விவேக ஞானம் பிறக்கிறது. அப்ப என்ன பண்ணுகின்றான்? மெதுவாக தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காமிய கர்மங்களில் இருந்தெல்லாம் இது வேண்டும், அது வேண்டும், இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆகிவிட வேண்டும், இந்த மாற்றம் நடந்து விட வேண்டும், அந்த மாற்றம் நடந்து வேண்டும் சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்ப்போடையே கூடி செய்யக்கூடிய கர்மத்திலிருந்து தன்னைத்தானே மெதுவா விடுவிச்சுக்கிறான். ஏன்? எந்த கர்மத்தை செய்தாலும் அவை நமக்கு துக்க ஹத்தி ஏற்படாது, சுக பிராப்தி வராது. இப்போ என்ன பண்றான்? இப்ப நான் கர்மத்தை காமியத்திலிருந்து, எதிர்பார்ப்புகளிலிருந்து, அகங்காரத்திலிருந்து மெதுவாக மெதுவாக தன்னை விடுவித்துக் கொண்டு நிஷ்காமிய கர்மத்திற்கு மெதுவாக தன்னுடைய மனதை அழைத்து கொண்டு வருகிறான். இது எதனால வந்தது? ஞானத்தை கொடுத்ததனாலா என்றால் இல்லை, திரும்ப 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 கேட்டதனாலா என்றால் இல்லை, படித்ததனாலா என்றால் இல்லை, மற்றவர்கள் சொல்லி நிர்பந்தப்படுத்தியதா என்றால் இல்லை. அப்படி இருந்தால் வராது. தனக்குத்தானே, ரொம்ப அழகான சொல், பாக விபர்யாசம் பஷ்யேத். மனிதர்களுடைய பலன்கள் மாறுதல் அடைவதை இவன் பார்க்கிறான். அதனால இவனுக்கு அறிவானது சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. தனக்குத்தானே தன்னுடைய அனுபவத்தை கொண்டு மெதுவாக மெதுவாக சிந்திக்க ஆரம்பித்து மாயா உலகத்திடத்திலிருந்து மெதுவாக பரமாத்மாவை நோக்கி மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கிறான். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, எல்லாவற்றையும் என்னால் சாதித்து விட முடியும், கர்மத்தினாலே என்னால் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியும், பார், கர்மத்தினாலே நான் சாதித்து காட்டுகிறேன் பார். அந்த அகங்காரமும் அந்த கர்த்திருவ பாவமும் அதனால் ஏற்படக்கூடிய கர்மமும் என்னை திரும்ப 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 இந்த மாயை சக்தியிடத்திலேயே என்னை பிடித்து வைத்திருக்கும், மாயை பிடியிலேயே என்னை வைத்திருக்கும். அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப எங்கே போய் விழுவோம் அப்படின்னா, பாக்க கர்மத்தினுடைய பலன் இருக்கல்லவா, அதனுடைய அந்த விபர்யாசம், அந்த மாறுதலுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கர்மத்திலே, கர்ம பலனிலேயே போய் விழுவோம். நம்மால் அதிலிருந்து மீண்டு வருதல் என்பது கடினம்.
அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இரண்டாவது பெரிய தடை என்னவென்றால், நான் எவ்வளவுதான் கர்மத்தை செய்தாலும் நான் கேட்பது கிடைக்கவில்லையே, நான் கேட்கக்கூடிய பலன் எனக்கு வரவில்லையே, அப்ப இதுக்கு யாரோ தடையாக இருக்கிறார்களே என்கின்ற கோபம், வெறுப்பு தான் வருகிறது. அம்மா தடையா இருக்கிறார், அப்பா தடையா இருக்கிறான், கணவன் தடையா இருக்கிறான், மனைவி தடையா இருக்கிறார், குழந்தைகள் தடையாக இருக்கிறார்கள், அல்லது சமூகம் தடையாக இருக்கிறது, அல்லது நான் பிறந்த குலம் தடையாக இருக்கிறது, அல்லது நான் பிறந்த நட்சத்திரங்கள் ராசி தடையாக இருக்கிறது. ஏதோ ஒன்று பிதற்றி கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே இல்லையா, கடவுள் எடுத்துக்கிறோம். கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்றோம். அப்போ நமக்கு எப்பொழுதுமே மனதில் நீங்காத பெரிய தடை வெறுப்பு உணர்வு. இந்த ரெண்டும் தவிர்க்க முடியாது. எப்போ நான் இந்த பாக்க விபர்யாசம் செயல்பாடுகள் எல்லோரும் துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திக்காக செய்யப்பட்டாலும் துக்கம் அப்படியே இருக்கு, சுகம் வரவே இல்லை. அப்ப இப்பேற்பட்ட மாறுதலுடைய பலன்களை எல்லாம் உற்று நோக்குவதன் மூலமாக இவனுடைய மனது முதல்ல விவேகத்தினாலே வைராக்கியம் பெறுகிறது. அந்த வைராக்கியத்தினால என்ன பண்ணுகின்றான்? நித்யார்த்தி தினே வித்தேன துர்லபே நாத்ம மிருத்யுனா கிருஹாபத்யாப்த பசுபிஹி கா பிரீதிஹி சாதிக்தைஷ்சலைஹி. ரொம்ப 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 கடினமாக உழைத்து விதவிதமான செயல்களை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அதன் பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் துர்லபகா. உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் துர்லபமானதாக இருக்கு. எல்லாமே எதை அடைந்தாலும் சரி, மனைவி அடைவதாக இருந்தாலும், கணவனை அடைவதாக இருந்தாலும், குழந்தைகளை அடைவதாக இருந்தாலும், செல்வங்களை அடைவதாக இருந்தாலும், புகழை அடைவதாக இருந்தாலும், பதவியை அடைவதாக இருந்தாலும், பணத்தை அடைவதாக இருந்தாலும், உற்றார் உறவினர் அடைவதாக இருந்தாலும், அல்லது இந்த உலகத்தில் ஒரு சுகத்தை பெறுவதாக இருந்தாலும், அல்லது புண்ணிய பலனை அடைவதாக இருந்தாலும், நல்ல லோகத்துக்கு போவதாக இருந்தாலும், எல்லாமே நிறைய வேலை செய்து வருத்தப்பட்டு அதன் பிறகு அடையக்கூடியதாக இருக்கின்ற துர்லபம். சரி, இப்படி நான் அடையக்கூடிய இந்த கர்மத்தினாலே அடையக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு கர்மத்தினாலே அடையக்கூடிய பலன் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்கின்றதா என்றால் நித்திய ஆர்த்தி தேன, எப்பொழுதுமே அது எனக்கு துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வருத்தத்தை தான் அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் நமக்கு மன நிறைவை கொடுக்காமல் ஆர்த்தன துக்கம், ஆர்த்தி தேன என்றால் துன்பத்தையே வருத்தத்தையே கொடுப்பதாகத்தான். எப்படி எத்தனை காலம்? நித்தியதா, எப்பொழுதும் எல்லா காலத்திலும். மூன்றாவது ஆத்ம மிருத்யுனா. ஆத்ம மிருத்யுங்கிறார், தனக்குத்தானே மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது கர்மத்தினுடைய பலன். அதுல எல்லா பலனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வித்தேன கிரகம், பசுகு, பாரியா, புத்திர, கலத்திர, என்னெல்லாம் உண்டு எல்லா செலவும் சேர்த்து, உறவுகள், வீடு, என்னெல்லாம் ஒன்றெல்லாம் சேர்த்து, இவைகளின்பால் இவைகள் எல்லாம் எனக்கு வந்துவிட்டால், நான் கர்மம் செய்து இவைகள் எல்லாம் அடைந்து விட்டால், இவைகள் எல்லாம் எனக்கு
துக்க ஹத்யா சுக பிராப்தி, துக்கம் போய் சுகம் வந்துவிடுங்கிற அந்த எண்ணமானது இருப்பதனால தான் இதற்கு பின்னாடி போய் சதா கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா இவைகள்லாம் என்ன செய்வது இல்லையாம். இவைகளிடத்திலிருந்து கா பிரீத்தி, எப்படி பிரீத்தியானது உண்டாகும்? ஏன்னா என்ன ஒரு அடிப்படை சிந்தனை பாருங்கள். நாம எப்படி நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோமோ, அதை வாழ்ந்து கழிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம், அதே போல நம் கூட வாழக்கூடியவர்களும் அதே கர்ம வினையை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்போ நான் எப்படி துக்க ஹத்யா சுக பிராப்தி, துக்கத்திலிருந்து விடுதலை சுகம் வேண்டும் என்று கேட்கிறேனோ, அதே எதிர்பார்ப்பைத்தானே மற்ற ஜீவனும் கேட்கும். நான் ஒரு கர்மத்தின் மூலமாக எனக்கு துக்கம் வேணும் சுகம் வேணும் கேட்கிறேன், அதே தானே மற்ற ஜீவனும் எனக்கு சுகம் துக்கம் போய் சுகம் வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் எனக்கு துக்கம் போய் சுகம் வேண்டும் என்று கேட்கும் போது யார் யாருக்கு துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்க முடியும்? அதனால்தான் இந்த உலகத்துல கடப்பதற்கு அரிதானது மாயான்னு சொல்லி இந்த மாயை எப்படி கடப்பதுன்னு கேட்கிறேன். இப்போ நாம் என்ன பண்றோம்? மனைவி வந்து விட்டால் எல்லா துக்கமும் போய் சுகமும் வந்துடும். அவளும் அதே கேட்கிறா, என்ன துக்கம் போய் சுகம் எனக்கு வேணும், ஒன்னால் எனக்கு துக்கத்தை போய் சுகத்தை கொடுக்க முடியுமான். இவன் சொல்றான் எனக்கு துக்கம் போய் சுகம் போகணும், ஒன்னால் கொடுக்க முடியுமான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை இடத்திலே சார்ந்து குழந்தையே துக்கத்தை போய் சுகத்தை, அந்த குழந்தை கேட்கிறது எனக்கு துக்கத்தை போக்கி சுகத்தை கொடு. இப்படி ஒவ்வொருவரும் மற்றவர்களிடத்திலே எனக்கு துக்கத்தை போக்கி சுகத்தை கொடு என்று கேட்டால் யார் யாருடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்க முடியும்? அப்ப இதற்கு ஒரே வழிதான் என்ன? இந்த கடக்க முடியாத இந்த மாயையிலிருந்து ஒரு ஜீவன் கடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்ப இந்த ஜீவனுக்கு என்னதான் வழி? அதனால்தான் சுவாமி, நான் நிறைய பணத்தை சம்பாதித்து அதன் மூலமா நிறைய தான தர்மங்களை எல்லாம் சேர்த்து விட்டால் நாங்கள் நல்ல லோகத்துக்கு போகலாம், அங்கே போய் நாங்கள் சௌக்கியமாக எந்த துக்கமும் இல்லாமல் சுகமாக வாழ்வோம் அப்படின்னு ஒருவேளை சொன்னால், இந்த லோகத்தை விட்டு எந்த லோகத்துக்கு நாம் சென்றாலும் அங்கும் இதே தர்மம் தான், அங்கும் இதே தர்மம் தான். அதனால்தான் ஆழ்வார் பெருமான் பாடுறார், இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டி நரங்கன்மா நகருளானே. அப்ப கர்மம் என்ன செய்கிறதுனா, இந்த உலகத்திலும் எனக்கு துக்கத்தை போக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. நாங்கள் புண்ணிய கர்மம் செய்யலாமே, புண்ணிய கர்மத்தினால புண்ணிய லோகத்துக்கு போகலாம், அங்கே போய் நான் அங்க இருக்கக்கூடிய பதவியை அனுபவிக்கலாம் என்ற அங்கேயும் போட்டி பொறாமைகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், மேலானவர்கள் கீழான என்று சொல்லக்கூடிய பேதம் இருக்கும், அங்கும் ஒருவரை ஒருவர் கீழே தள்ளக்கூடிய நிலைகள் இருக்கும். இதெல்லாம் கர்மத்தினுடைய தோஷம். விபாக, ரொம்ப அழகான சொல், பாக்க விபர்யாசம், பலனிடத்திலே உண்டான மாறுதல்கள். அப்போ கர்மத்தினுடைய பலன் நமக்கு துக்கத்தை போக்காது, சுகத்தை கொடுக்காது. இந்த அறிவு ரொம்ப ஆழமாக நம்மிடம் வந்தால், இது முதல் படி. இதைத்தான் ரொம்ப சுலபமா ஆதிசங்கர பகவத்பாதால் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார் பஜகோவிந்தத்துல. குருதே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன. 100 பிறவிகள் எடுத்தாலும், சதம் 100 ஜன்மசதேன, 100 பிறவிகள் எடுத்தாலும் பஜதி ந முக்தி, முக்திம் ந பஜதி, அவன்
வீடு வேற்றை அடைவதே இல்லை. நமக்கு அதனால்தான் நம்ம மேலேயே கோபம் வருகிறது. இவ்வளவு கர்மத்தை செய்கிறேனே, நல்ல கர்மத்தை எல்லாம் செய்கிறேனே, எனக்கு விடிவு காலமே வரவில்லையே, என்னுடைய துக்கம் போகவில்லையே, சுகம் கிடைக்கவில்லையே, நான் என்ன பாவம் செய்தேன்? கர்மத்தினால், அது புண்ணிய கர்மமாக இருந்தாலும் சரி, பாப கர்மமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணிய பாபம் கலந்ததாக இருந்தாலும் சரி, எந்த கர்மமும் நம்மை கர்ம பந்தத்திலிருந்து பார்க்க விபர்யாசம், பலனுடைய மாறுபாட்டிலிருந்து நம்மை விடுவிக்காது. அது என்ன பண்ணும்? மேலான லோகத்துக்கு அழைச்சின்னு போகும், கீழான லோகத்துக்கு அழைச்சின்னு போகும், நடுவில் இருக்கக்கூடிய மர்த்திய லோகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனுஷ லோகத்துக்கு அழைத்து கொண்டு, இதுதான் செய்ய முடியுமே தவிர அவைகளால் நமக்கு வீடு வேற்றை கொடுக்க முடியாது. இந்த அறிவு முதல்ல கர்மத்தினுடைய பலனின் மூலமாக நமக்கு முதல்ல வரணும். அப்பொழுதுதான் விவேகம் ஏற்பட்டு உலகத்துக்கு பின்னாடி போவதிலிருந்து வைராகியம் ஏற்பட்டு உள்ள மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கிறான். இது முதல் படி. இதுக்கு எத்தனை வருடங்கள் வேண்டும் தெரியாது, எத்தனை பிறவிகள் வேண்டும் தெரியாது. இது ஒரே நாள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, ஒரே பிறவியிலே ஏற்படக்கூடிய மாற்றமும் அல்ல. பாருங்களேன், செயல் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த செயலை 3 விதமான அல்லது 4 விதமான மக்கள் அணுகக்கூடிய நிலை. ஒரு செயல், ஒரு சாதாரண செயல், அதை 4 விதமான பாவத்திலே அணுகக்கூடிய தன்மையை பார்க்கிறோம் அந்த உலகத்திலே. ஒருத்தர் கர்மத்தை அணுகக்கூடிய நேரத்திலே அவர் சொல்றார், இந்த உலகத்துல பிறந்துட்டேன், நான் அன்றாடம் வாழ்ந்து ஆக வேண்டும், சாப்பிடுவதற்கு எனக்கு உணவு வேண்டும், தங்குவதற்கு இடம் வேண்டும், உடுத்திக்கொள்ள உடை வேண்டும், அதற்காக நான் சம்பாதித்தாக வேண்டும், அதற்காக நான் வாழ்கிறேன், அதற்காக கர்மத்தை செய்கிறேன். இப்ப இவருடைய லட்சியம் முழுக்க என்னடான்னா செல்வத்தை மட்டும், செல்வத்திற்காக மட்டும் வாழக்கூடிய வாழ்க்கை. செல்வம் தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. என்னுடைய சந்தோஷம் மட்டுமே அதுல இலக்கு. அதே கர்மத்தை இன்னொருத்தர் செய்கிறார், நான் வாழ்கிறேன், எனக்காக வாழணும், அதே நேரத்தில் என்னுடைய கூட இருக்கக்கூடிய மக்களையும் நான் காப்பாற்ற வேண்டும், அதற்காக நான் கர்மத்தை செய்கிறேன். அப்ப என்ன பண்றாருன்னா தன்னுடைய இன்பத்தை விரிவடைய வைக்கிறார். அர்த்தத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன். யார் அந்த மற்றவர்கள்? என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், கூட போனால் என்னுடைய அம்மா அப்பா, என் கூட பிறந்தவர்கள், இதோடு நிறுத்திக்கிறேன். அதற்கு மேலே என்னுடைய இன்பத்தை நான் விரிவடைய வைக்க தயாராக இல்லை. சமூகம்லாம் எனக்கு தேவையில்லை, கண்ணுக்கு தெரியாத மக்களும் தேவையில்லை, இந்த வட்டத்துக்குள் நின்னுக்கிறேன். இவர்களுக்காக நான் உழைக்கிறேன், கடினமாக சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன். மூன்றாவது ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனக்காகவும் உழைச்சுகிறார், மற்றவர்களுக்காகவும் உழைக்கிறார், உயர்ந்த நோக்கத்துக்காக உழைக்கிறார். சமூகத்துக்காக நான் உழைக்கிறேன், சமூக நலனுக்காக நான் உழைக்கிறேன். அப்ப இதுல புண்ணியம், இந்த இன்பத்தை என்ன பண்றாருன்னா புண்ணிய காரியம். நான் இவ்வளவு காரியம் பண்றேன், என் குருவுக்காக நான் பணிவிடை செய்கிறேன், இந்த சமூகத்துக்கு நான் பணிவிடை செய்கிறேன், பெரியவர்களுக்காக நான் பணிவிடை செய்கிறேன். இவ்வளவு காரியங்கள் என்னால் செய்யப்படுகிறது. எதற்காக செய்கிறேன்? அவனுக்கு என்ன வேணும்?
அடிப்படை நோக்கம் என்னுடைய சந்தோஷம். இந்த 3 பேருமே பார்த்தோம்னா தன்னுடைய நலனுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனா இதுலயுமே தாரதமியம் இருக்கு. ஒருத்தர் தனக்காக மட்டும் இருக்கார், இன்னொருத்தர் தனக்கும் மற்றவர்களுக்காக இருக்கார், மூன்றாவது நபர் மற்றவர்களுக்காக, பிறகு தனக்காக. இந்த மூன்றிலுமே பார்த்தோம் என்றால் அகங்காரம், சுயநலம், விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கு. அது யாருக்கு செஞ்சாலும் சரி, குருவுக்கு செஞ்சாலும் சரி, யாருக்கு செஞ்சாலும் சரி, இறைவனுக்கு செஞ்சாலும் சரி, யாருக்கா செஞ்சாலும். ஆனால் அந்த 4வது நபர் ஒருத்தருக்கார் பாருங்க, அவர் இந்த 3ஐயும் நிராகரித்து விட்டு இறைவன் செய்கிறான், நான் செய்கிறேன் கூட சொல்றது இல்லை, இறைவன் செய்கிறான், இறைவனுடைய காரியங்கள் நடக்கிறது. சுவாமிகிட்ட போய் கேட்கிறார்களாம், பூஜை குருதேவிட்ட போய், இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை, ஆன்மீக நிறுவனத்தை நிர்வகித்து விட்டீர்கள், நிர்மாலயம் செய்து விட்டீர்கள், நிர்வகித்து வருகிறீர்கள். உங்களுடைய சமாதிக்கு பிறகு இந்த நிறுவனம் என்ன ஆகும், யாரை நீங்கள் நியமித்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராம், நாராயணன் இந்த காரியத்தை செய்கிறான், நாராயணனுடைய காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நாராயணன் இந்த காரியத்தை தொடர்ந்து இந்த சரீரம் விழுந்ததற்கு பிறகு நடத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நடத்தி கொள்வார், இல்லை வேண்டாம் என்று சொன்னால் அது அவருடைய விருப்பம். நடுவன் நான் யார்? நமக்கு இந்த பாவம் வரணும். எப்போ வரும்? நாம் இருக்கக்கூடிய இந்த 3 நிலைகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி எடுத்தால்தான் வரும். நம்ம தலைமையில் தூக்கி வச்சுட்டு நான் தான் செய்கிறேன், என்னால் தான் செய்யப்படுகிறதுன்னு சொல்லிக்கின்ற வரை கர்மம், கர்மத்தினுடைய பலன் நம்மை கடக்க வைக்காது, மாயை தன்மையிலிருந்து நம்மை கடக்க வைக்காது. மாயையினுடைய பிடியிலே நான் இருந்துதான் ஆக வேண்டும். இந்த விவேக வைராக்கியம் வந்தால்தான், முழு வைராக்கியம், பலனின்பால் முழு வைராக்கியம் வந்தால்தான் நான் முதல்ல தூக்கி எறிவேன். எந்த பலனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. உலகத்தையே நான் தூக்கி எறிகின்ற நேரத்திலே உலகத்திலிருந்து வரக்கூடிய பலனை பற்றி எனக்கு என்ன கவலை? நமக்கு பெரும் கவலை கர்மத்தை செய்வதும் கர்மத்தினுடைய பலனிலும் நமக்கு அவ்வளோ பெரிய அக்கறை. நமக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், நம்மை எல்லோரும் போற்ற வேண்டும், நம்மை எல்லோரும் மதிக்க வேண்டும், நம்மளை எல்லோரும் நல்லபடியாக நம்மை எல்லோரும் வழிநடத்தி கொண்டு போக வேண்டும், நம்ம எல்லோரும் போற்ற வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம ஒவ்வொருத்தருட்டையா சொல்லி காட்டுறோம். இந்த கர்மத்தை நான் பண்ணேன், அந்த கர்மத்தை நான் பண்ணேன், அந்த கர்மம் என்னால் தான் செய்யப்பட்டது, இந்த கர்மம் என்னால் தான் செய்யப்பட்டது. மறுபடியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சுவாமிஜி ஒரு பெரும் செல்வந்தர் வீட்டில் போய் தங்குறார். அவர்கள் விரும்பி சுவாமிஜியை கூப்பிடுகிறார்கள், எங்கள் வீட்டில் நீங்கள் விருந்தாளியாக இருக்க வேண்டும். கொல்கட்டா பிர்லா வீட்டில் போய் தங்குறார். அவர்கள் சுவாமிஜி ஒரு வாரம் தன்னுடைய விருந்தினராக வைத்துக்கொண்டு எல்லா சுஷ்ரூஷையும் விழுந்து செய்கிறார்கள். அப்போ சுவாமிஜிட்ட அவர் பேசும்போது சொல்றாராம், பிர்லா சொல்றாராம், நீங்கள் உயர்ந்த காரியத்தை செய்கிறீர்கள், உலகம் முழுக்க சென்று இந்த தர்மத்தை பாதுகாப்பதற்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறீர்கள். நாங்கள் உங்களுடைய இந்த யஜ்ஞத்திலே பங்கெடுத்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்தியா முழுக்க உங்களுக்காக இடத்தை வாங்கி பள்ளி கட்டடங்கள் கட்டி கொடுத்து உங்களுக்கு இந்த யஜ்ஞத்திலே நாங்கள் முழு பங்களிப்பை கொடுக்கின்றோம், எல்லாம் இலவசமாக நாங்கள் கட்டி கொடுக்கின்றோம்.
எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தாராம் சுவாமிஜி. பிறகு அவர்கள் ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே வரும்போது, நீங்கள் இதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த இதற்கு நீங்கள் சரி என்று சொல்லிவிட்டால் எங்களுக்கு நீங்கள் 50% ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் நிரம்பக்கூடிய குழந்தைகளே 50% இடத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். நாங்கள் நியமித்துக் கொள்வோம். நீங்கள் 2000 குழந்தைகள் சேர்த்தீர்கள் என்றால் 1000 குழந்தைகள் நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக் கொள்வோம். சுவாமிஜி உடனடியாக எழுந்துட்டாராம். நான் ஒரு சன்னியாசி, என்னை உங்களுடைய செல்வத்தால் விலக்கி வாங்க முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடக்காது. உங்களுடைய செல்வ அகங்காரத்தை நீங்களே வைத்துக்கொள்ள, உங்களுடைய சேவையும் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய பணமும் எனக்கு தேவையில்லை. கார்ல ஏறி கிளம்பிட்டாராம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் செய்யக்கூடிய கர்மத்தினால்தான் வீட்டில் எல்லா காரியமும் நடக்கிறது, நாம இருப்பதனால தான் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்கள், நாம இருப்பதனால தான் சுவாமிஜியே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்ம வீட்டை தேடி வருகிறார், நம்ம தான் அவருக்கு சோறு போடுகிறோம், நம்ம தான் அவருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கிறோம், நம்ம தான் அவருக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கிறோம், நம்மளால தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. முதல்ல இந்த பாவம், இந்த 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 கர்மத்தினாலேயே எல்லாவற்றையுமே செய்து விடலாம் என்று நான் நினைத்தால் அந்த அகங்காரம் என்னை விட்டு போகணும்னா முதல்ல நான் இந்த கர்மத்திலிருந்து வரக்கூடிய பலனை முறையாக ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாக அதிடத்திலிருந்து எனக்கு வைராகியம், விவேக வைராகியம் வருகிறது. அந்த வைராகியத்தினுடைய அடுத்த படி என்ன? நாளை காலை வாருங்கள், நல்ல ஒரு சாதனம் சொல்கிறார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.